இன்னைக்கு விசேஷமான ஒரு தேவ செய்தி. We're going to meditate special word of God today. இந்த மாதம் முதல் நாள் என்பதனால் This is the first week of the month. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. We're going to read the promise for the month. சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் மெய்யாய் பொழிகிறது. Crown the year with your bounty, your wagon tracks overflow with abundance. ஒவ்வொரு மாதமும் நம்ம சபையில வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். We have promise for every month. இது உங்களுக்காய் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். This is the promise given for you by Lord. இங்க போகும்போது எல்லாருக்கும் இலவசமா ஒரு வாக்குத்தத்தத்தை நாங்க கார்டு கொடுப்போம். We freely give you the promise for the month. இத வாங்கி என்ன பண்ணணும் நீங்க? Just get it from us. இது நீங்க எங்க அதிகமா உட்கார்றீங்க, எங்க அதிகமா வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் தான் இதை ஒட்டிடுங்க. This is sticker, you just stick it where often you see and visit. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 முறையாவது, at least in a day 15 times, இந்த வார்த்தையை படிங்க. you just meditate the word. அப்பா, எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. Father, the promise, we thank you. நம்ம வாழ்க்கை எதுவும் நன்மை இல்லாம தான் நடந்து கொண்டிருக்கு. We see no goodness sometimes. எல்லாமே நமக்கு நெகட்டிவா தான் நடந்து கொண்டிருக்கு. Seems negative many. கர்த்தர் சொல்லுகிறார், but our Lord says, வருஷத்தை the year உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். the Lord crowned with his bounty. இந்த வருடங்களை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்க போகிறார். The Lord going to turn this year in goodness. நீங்க விசுவாசத்தோட அந்த வார்த்தையை நீங்க படிக்கிறீங்கன்னா கர்த்தர் மாற்றுவார். Surely Lord will change your life full of goodness if you have faith. முதல் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக, before possessing the God's promise, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு நன்மை இல்லாதபடி இருக்கு, what are all the missing goodness? முதல் சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Check for your flesh. சரீரத்துல ஏதாவது ஒரு உறுப்பு வந்து உங்களுக்கு நன்மை இல்லாதபடி இருக்கலாம். Maybe some organ not support you. அது பலவீனம் என்று சொல்லலாம், எழுதிக் கொள்ளுங்க. We may say weakness, you may take a note of it. நன்மை நமக்கு வந்து, எனக்கு பாத்தீங்கன்னா கண்ணு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்னும் போயினே இருக்கு. If you check me, I have eye pain. எனக்கு இது பலவீனம். This is my weakness. அது மாதிரி உங்களுக்கு ஒன்னு இருக்கு, பிபி, சுகர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு எழுதிக்கோங்க. Maybe whatever weakness you have, you just make a note of it. பணத்துல நம்ம வீக்கா இருக்கும், பணமே கையில கிடைக்க மாட்டேங்குது. Maybe in the economy we weak. பணம்ன்றது நிறைய, நான் நினைச்சது செய்ய முடியல. The money, if you have, you can do whatever you think. வேண்டியது செய்ய முடியல. You can't do what you need. நிறைவானதை செய்ய முடியல. You cannot do it fully. எனக்கு என்னால வந்து என்ன பண்ண முடியல, மற்றவங்களோட ஆடம்பரமா இருக்க முடியல. I am not luxurious. நீங்க எதை கேட்கிறீங்களோ தேவன் அதை என்ன பண்ணுவாரு, தருவார். அதை எழுதிக் கொள்ளுங்க. You just make a note of it. Whatever you ask, the Lord will give you. அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட் நல்லா இல்ல. Say for example, you may not have a good friend. ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லப்பா. Lord, I don't have a good friend. நன்மையா அமையற ஒரு ஃப்ரெண்டும் இல்ல. I don't have good friend for goodness. அதே மாதிரி கணவன் மனைவி, எனக்கு நன்மையா ஒரு நல்ல ஒரு மணவாளன் எனக்கு கிடைக்கல. Maybe either husband and wife, the groom. தேவன் எப்போதும் சிருஷ்டித்து தர மாட்டார். The Lord will not give you the new. அதை சீர்படுத்தி கர்த்தர் கொடுப்பார். But he will correct in. வேலை சரியில்லை, வேலை எனக்கு நன்மையாவே முடியல, வேலை உன் பேர் எழுது. Maybe you lacking your job. எனக்கு வந்து வாகனம் சரியில்லை. Maybe your vehicle not working. இதெல்லாம் வச்சுட்டு டெய்லி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, you just keep everything listed and confess the word promise. அந்த ஒவ்வொரு காரியத்து மேல கை வைக்கிறதுனால ஒரு மாற்றம் ஏற்படாது. There is no change will come if you put the hand on your weakness. அதை எழுதுனதெல்லாம் அப்படியே படிங்க. You just read whatever you. இயேசுப்பா, இதெல்லாம் எனக்கு நன்மையாய் முடிசூட்டினதுக்காக நன்றி. Jesus, thank you, you make this goodness in my life. அவர் வார்த்தையை கொடுத்துட்டார். Lord given his word. உனக்கு விதையை விதைச்சிட்டார். The Lord given praises. நீங்க நன்மையை புசிக்க போறீங்க. You going to taste. அப்பா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் நீங்க ஜெபிக்க போறீங்க. Then you going to give thanks and praise the Lord. இது இந்த மாசம் வாக்குத்தத்தத்தோட this is the promise for the month. எப்படி பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி அந்த ரகசியம். We going to know the secret how you can possess. இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நேராக today we pass through the important subject. என்ன? What was it? What is it? என்ன காரியத்துக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்? For what thing we going to meditate? கர்த்தரிடத்துல நம்ம திருப்பி நம்மளுக்கு
வேணுதை கேட்டு கேட்டு வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? Either we can ask the Lord frequently. சில பேர் சொல்லுவாங்க, நானே சொல்லியிருக்கேன், ஒரு முறை ஜெபம் பண்ணி விட்டா போதும். If we pray once, that's enough. I say sometimes. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேட்டு பார்ப்பாங்க, கிடைக்காது, விட்டுடுவோம். Sometimes the people ask and they quit if not received. சில பேர் நம்ம ஏசப்பாக்கு என் இருதயம் தெரியும், அதனால போதும், கேட்டது போதும், மீதி கர்த்தர் எப்போ கொடுப்பாரோ அப்ப பாத்துக்கலாம். Some people stop asking the Lord know my heart, then whenever he gives, let him give. அப்படிதானே நம்ம இருப்போம். This is how we. சில நேரம் கேட்டு கேட்டு பார்த்தாச்சு, இது கடவுளா இல்லையா? Sometimes we ask many time, if we not received, is this God or not, we question. ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, கால் இருக்கா, ஏதாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதை பேசுவோம். We ask and talk something like whether Lord you have. இப்ப நமக்கு தேவைகள் எல்லாம் ஏதோ ஒரு தேவைக்கு தான் நம்ம வந்திருப்போம். We coming here for some need. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், The Lord God says, நீ ஒரு இடத்துல நீ வேற ஒண்ண தேடினா இதெல்லாம் உனக்கு நான் தருவேன். if you seek in a certain place, I will give you. அதான் ஆவிக்குரிய பசி. This is the hunger of spirit. ஆவிக்குரிய தாகம். This is the longing of spirit. அது என்ன பாஸ்டர் ஆவிக்குரிய தாகம்? What is it? The longing of spirit. உலகத்துல இருக்கிற பசி, The hunger in worldly thing. நீங்க சாப்பிடலனா, If you not eat, கரெக்டான டைம்க்கு சாப்பிடலனா, if you not take at right time the food, இல்ல உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலனா, if you not get the food, இல்ல என்ற சூழ்நிலையில அது பசி உண்டாகும். the hunger will come நல்லா out கவனிங்க. and emptiness. இல்ல எனக்கு வேணும், கிடைக்கல, அதனால பசி ஏற்படும். If you don't have it, then the hunger will come. ஆனா But ஆவிக்குரிய பசி எப்படின்னா, the hunger of spirit, how it, ஆவிக்குரிய பசி, the spirit of hunger, ஆவிக்குரிய பசி எப்படின்னா, how the நீ spirit of ஆவிக்குரிய hunger, வாழ்க்கையில வளர 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 உனக்கு அது பசி எடுத்துக்கொண்டே இருக்கும். when you grow in spiritual life, it will increase. இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க 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 ஜெபிக்க, When you pray in your spiritual life, இன்னும் தேவனிடத்துல கிட்ட சேர சேர ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். when you nearing to the Lord in spiritual life, you have the hunger. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய பசி தேவைப்படணும். Each man need the hunger of spirit. பசினா என்ன? What is hunger? ஓ எப்படா கிடைக்கும், எப்படா சாப்பிடலாம். When I will get the food and eat. நம்ம பசி எடுக்கும் போது நம்ம டேஸ்ட் பார்க்க மாட்டோம். When we are hunger, we know taste. பசி எடுக்கும் போது நமக்கு விருப்பமான உணவை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். During hungry time, we not expect the delight. பசிக்கு சாப்பிடும் போது எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவோம். We will eat whatever available during the hunger. அதே போலதான் The same as ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை ருசி பார்ப்பதுல, in the spiritual life, when you taste the Lord, தேவனை வாஞ்சிப்பதுல நீங்க முந்திக் கொள்ள வேண்டும். when you should be first to longing to the Lord. சொல்லுங்களா ஆண்டவரே, Say to the Lord. இந்த ஆவிக்குரிய பசின்னு பாஸ்டர் சொல்றாரு. Lord, the pastor says about முதலாவது நான் அதை longing புரிஞ்சுக்கணும். of spirit. I need to understand that first. அதை நான் தெரிஞ்சுக்கணும். I need to know it. அது எனக்கு கொடுங்க. Lord, give me that. சொல்லுங்க, முதல் நான் இதை புரிஞ்சுக்கணும். Lord, first I need to understand. புரிஞ்சுக்கொள்ள எனக்கு புத்தியை கொடுங்க. Give me knowledge to இது understand. தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு அனுபவத்தை கொடுங்க. Give me experience to know it. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், Lift up your hand and say, Jesus, உம்முடைய ஞானத்தை எனக்கு போதிங்க. Lord, teach me your wisdom. அப்பா, இன்னைக்கு உண்டான வசனத்தை எனக்கு போதிக்க எனக்கு கிருபை தாருங்க. Teach me these words to understand. அப்பா, எனக்கு உம்மை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க. Lord, teach me your faith. உம்மை பற்றி நான் தெரிந்துக்கணும். Lord, I need to know about you. ஆவிக்குரிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. Lord, give me the wisdom of spirit. ஆவிக்குரிய வல்லமை எனக்கு கொடுப்பீராக. Lord, give me the power of spirit. ஆவிக்குரிய பசி எனக்கு கொடுங்கப்பா. Lord, give me the hunger of spirit. நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் எழுதுவாங்க, Many of people have prescription from the doctor. எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது. Doctor, I am not hunger. ஒரு 20% பேர் பசி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. 20 people asking for appetite. பணம் எல்லாம் இருக்கும், பணம் இருக்கும், ஃபுட் இருக்கும், ஆனா பசி எடுக்க. They have all the essentials but lacking appetite. ஆனா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், சாப்பிட்டு ஆகணும், உடம்புக்கு பலம் வேணும். But they have wish to eat. If they take, they feel weak. அந்த சாப்பாடு என்ன போனாவே அப்படியே ஐயோ. But when they nearing to food, ரெண்டு வாய் வைப்போம், அதுக்கு மேல எடுக்காது. they can take one or two mouth and then own. சில பேர் பசிக்கு சாப்பிடுவீங்க, வாமிட் லூஸ் மோஷன் ஆயிடும். Sometimes they take food for their hunger, it will go in some other way. பசிக்குது பாஸ்டர், ஆனா நான் சாப்பிடுறேன், அந்த சாப்பாடு எனக்கு செட் ஆகுமா? For hunger, I'm eating food, but it's not fit for my stomach. எப்படி நீ ஆகாரத்துக்காக, உன் பசிக்காக எப்படி எல்லாம் உன் ஆகாரத்தை நீ ருசி பார்ப்பையோ, எப்படி தேவையோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தினந்தோறும் நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும்.
One thing you need to search the spiritual hunger, how you seeking your food. பைக் என்னதான் பைக்கும் சரி மொபைலும் சரி, Whatever the bike or mobile, எவ்வளவு காஸ்ட்லி மொபைல் வச்சிருந்தாலும் சரி, whatever costly mobile you have, நீ எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது என்ன அவன் பேச பேச after you using it, பசி எடுக்கும். when you taking it, you have a thirst to use. மொபைலுக்கு என்ன பசி எடுக்கும்? What kind of hunger the mobile has? சார்ஜ். ஒரு காலகட்டங்கள்ல ரீசார்ஜ். The charge, earlier time we say recharge. ஐயோ பேசின உடனே ரீசார்ஜ் கட் ஆயிடும். Once we spoke, எங்கடா கடை இருக்கும், எடுத்து கார்டை எடுத்து சொரண்டி போட்டது உண்டு. we just seeking the shop to scratch it and then இப்ப recharge. அப்படி இல்ல, மணிக்கணக்கு எல்லாம் வந்து இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாம் அன்லிமிட்டெட் இருந்தனால பேசிட்டே இருக்கும், சார்ஜ் போயிடுச்சு. Now things are changed, we have endless talk time and the charge is gone. எங்கேயாவது டிராவல் பண்ணி போறோம்னா, நானும் பாஸ்டர் எங்கேயா போறோம்னா முதல்ல எங்க எடுக்கணும், சார்ஜ் எடுத்துட்டு முதல் வைப்போம். When we travel, the first thing we check whether we have charger on. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, நீ எப்படி எங்க போனாலும் உன் சார்ஜ் ஏத்துவதற்கு, எங்க டூருக்கு போனாலும் மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? if you went for excursion, you will check where you have இந்த breakfast. வெக்கேஷன் லீவ்ல எங்க போனாலும் மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? What we will do for lunch when you go for நைட் vacation. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? The night food, what we will do? ப்ரிப்பேர் பண்றோம். We are preparing it. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். You need to be prepared for your spiritual life. ஐயோ நான் சாப்பிடலன்னா If I am not eating, என் உடம்பு தளர்ந்து போயிடும். பசியோட இம்பாக்ட் என்ன பண்ணும்னா, the impact of hunger, டல் ஆயிடும், it make you weak. சோர்ந்து போயிடுவோம். You will be fainted. எந்த வேலையும் எடுத்து வைக்க முடியாது, You can't do a work fully. நடக்க முடியாது, You may not walk. ஒரு வெயிட்ட தூக்க முடியாது, You cannot lift the weight. பேச முடியாது. You can't talk ஏன்னா உடம்புக்கு என்ன இல்ல, because சத்து இல்ல. you don't have the strength. சத்துக்குன்னா பசி. The strength which means the hunger. இந்த வயித்தை நம்ம பசியை ஆத்திட்டோம்னா, If you make hunger, ஓடுற ஓட்ட என்ன, பாடுற பாட்டு என்ன, பேசுற பேச்சு என்ன, once you fill the hunger, your activities. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில Same as in spiritual life. தேவனோடு நீ பசியாய் அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அனாயிண்டிங்காக, For his power and anointing. அவருடைய அபிஷேகத்திற்காக, For his anointing. அவருடைய வல்லமைக்காக, For his power. அவருடைய கிருபைகளுக்காக, For his grace. அவருடைய தயவுக்காக For his நீ mercy. எங்கெல்லாம் கிடைக்க எங்கெல்லாம் சார்ஜ் ஏத்திக்கலாம். Wherever you can charge it. நம்ம மொபைல் எடுத்துட்டு போவோம், ட்ரெயின்ல போறோம்னா என்ன பண்ணுவோம்னா, When we take mobile and traveling in train, சார்ஜ் எடுத்துட்டு இந்த ட்ரெயின்ல எங்க சார்ஜ் ஏத்துவோம்? we just looking the plug point to charge it. செகண்ட் கிளாஸ் The second class. ட்ரெயினா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், If it is a second class train, நீங்க போனீங்கன்னா அதுக்கு அந்த கேட்டாண்ட தான் ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு. they kept the plug அது point at ஆல்ரெடி the இருப்பாங்க, door. நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். We may be wait to charge it. இதுவே கடைக்கு போறீங்க, எங்க போறோம் சார் கொஞ்சம், If you going for a shop, you asking for time to charge நான் it. மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். I was working. அப்போலாம் இப்ப இருக்கிற மாதிரி பேட்டரி ஃபெசிலிட்டி கிடையாது. During those days, the specific of battery அங்க not போயிட்டு have. அவங்க கடையில் ஒரு சார்ஜ் வச்சிருப்பாங்க. They have charger in the கொஞ்ச shop. நேரம் சார்ஜ் போடுங்களேன் அங்கே I asked உட்கார்ந்து. them to charge it for a while. ஏன்னா இல்லைன்னா நைட் 6-7 மணிக்கு மேல நீ அங்க மொபைல் சார்ஜ் இல்லாம நீ ஆஃப் ஆன போல ஆயிடுவே. If your mobile not working, you also not work. கர்த்தர் இந்த ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். We're going to meditate about the hunger of அந்த spirit. தாகத்துக்கு பேரு தான் எனக்கு வேணும். The hunger is called need. என்ன நிச்சயமா ஆண்டவரே என்ன விடுதலையாக்குங்க. Surely Lord, you deliver me. நீங்க ஆவிக்குரிய தாகத்துக்கு முன்பாக தேவனை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். The spiritual hunger before you need to understand the Lord. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கு. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். போதுமா? முதல்ல இருக்கிற 2 லைன் மட்டும் படிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிற யாரை பத்தி? இயேசு கிறிஸ்து பத்தி முழுமையாய் தெரிந்தவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
தம்முடைய வல்லமை அவர் என்ன பண்றாராம்? விளங்க பண்ணுகிறாராம். இங்கிலீஷ்ல படிங்க. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to give strong support to those whose heart is blameless toward him. தேவனை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான், When you understand the Lord, தேவன் சொல்ற நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். the Lord says, I am understanding you. உண்மையாவே கணவன் மனைவி நல்ல வயதானாலும் ஒரு ஐக்கியமா இருக்காங்கன்னா கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். If the aged couple have good fellowship, they had a strong இந்த டைம்ல என் கணவன் என்ன யோசிப்பான், இந்த டைம்ல என் கணவன் என்ன செய்வான், என் மனைவி என்ன செய்யும், என் பிள்ளை என்ன செய்யும், எங்க ஒரு ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, when both couples have good understanding, they know each other heart, நல்ல ஒரு புரிதல் இருக்கோ, when they have good understanding, அங்க ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். they had a good fellowship. தேவனை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். First we need to understand our Lord. தாவீது பாத்தீங்கன்னா தேவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. How David understand our அவனுக்கு சவுலுனால பிரச்சனை, he has problem from Saul, அவன் பிள்ளைனால பிரச்சனை, from his son, பெலிஸ்தர்னால பிரச்சனை, from his Philistines, அநேக சத்துருக்கள் ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமா எழும்பினாலும் many kingdoms raised him, அவன் தினந்தோறும் தேவனை தேடுகிறவனா இருக்கிறான். but daily he seeketh the Lord. எடுத்து படிங்க சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போமா? தேவனே, தேவனே நீர் என்னுடைய தேவன், நீ என்னுடைய தேவன். அங்க பாருங்க, என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பாப்பா எங்க நம்ம கடவுளுங்க, நம்ம வேற, இவன் சொல்றான் உங்க நீ கடவுளா இருக்கலாம், ஆனா அவர் எனக்கு தான் ஸ்பெஷல். When we pray to the Lord, he is the Lord, but he is special to me. நான் இவர்கிட்ட விசுவாசியா நான் ஒரு உடன் ஊழியக்காரன் நான் பேசுறதை காட்டிலும், if I am talking him as a fellow servant, இவர்கிட்ட போகும்போது இவர் என்னுடைய ஆளுப்பா, he is my man, எனக்கு ரொம்ப பிடிக்கும், I like him, இவருக்கும் என்னதான் ரொம்ப பிடிக்கும், he is also like me more. இவருக்கு என்ன 50% தான் பிடிச்சிருக்கும்னு வச்சுக்கீங்களேன். Say for example, he like me 50%. கவனிங்க, pay attention. என்ன வந்து ஊழியக்காரன்றதுனால ஒரு 50% என்ன பிடிச்சிருக்கலாம், he may like 50%, ஆனா இவரு காதுபட இவர்கிட்ட நான் சொல்றேன், but hearing his பிரதர் உங்களுக்கு எனக்கு 100% பிடிக்கும் பிரதர், brother I like you 100%, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், I like you more, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், hope you also like me more. இத நான் ஒரு 10 முறை இவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல If I'm telling to him 10 times or whenever இவர் என் மேல வச்சிருக்க 50%, the 50% of kind ஆட்டோமேட்டிக்கா அது 80 90 100 டச் பண்ண ஆரம்பிச்சு, it will increase to 80 90 and touch 100. இவர் என்ன வந்து நேசிக்கணும்னு விருப்பம் இல்ல, It maybe he not have wish to love, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல என்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார், but some certain commitment he speak with me, நான் இவரோட என்ன பண்றேன், ஐக்கியம் கொள்றேன், நீ என்னோட ஆளு, but I am having fellowship. நம்மலாம் ஒரு ஆளுப்பா, we are one, நம்மலாம் நல்லா கிறிஸ்துவ ஜாதி, we are the Christian, நம்ம ராஜ்யத்தை தேடுறவங்க, we are seeking the எனக்கு gospel. ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், I like you more, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, you also like me, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, you also like me, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்ல, I also like you. அவர் ஆமான்னு வர இல்லன்னு வர, Then what Lord will say, whether he says First, you like or not. உள்ளுக்குள்ள வேணானாலும் வெளியே, Maybe inside he ஆமா, may ஆமா, reject, but outside he இத says நான் yes. கண்டினியூவா அவர்கிட்ட நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். I am continually telling to him. இப்படிதான் ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்துறான், This is how a boy cheats a girl, ஒரு பொண்ணை ஒரு பையன் ஏமாத்துறான். a girl cheats a boy. உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், I love you more, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், I like you more. அந்த பொண்ணுக்கு அவனை சுத்தமா Maybe the girl not like him totally. முடியும், Is பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான், இவனை எனக்கு என்ன பிடிக்கும், the look is not likable, கண்டினியூவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமே, நேத்து நான் கனவுல வந்து சுத்தமா வந்திருக்கேன், but frequently he says I like you. சுத்தமா நினைப்போ இருக்காது, பேச 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 When he talk frequently, இந்த பிள்ளைகிட்ட இந்த பையன்கிட்டயும் யாரும் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனது இல்ல, they have thought that no one showed such a love. ஒருத்தர் ஒரு படி என் மேல அன்பு வைக்கும் போது தானாவே இந்த அன்பு என்ன மேக்னெட் போல அது இழுக்க ஆரம்பிக்கும். Automatically the one step of extra love will drag them. இங்கே கணவன் மனைவி அதே மாதிரி தான், Same as husband and wife, பிள்ளைங்க வாழ்க்கை அதே மாதிரி தான். same as the children. எங்க வீட்டுல பிரச்சனை வருதுன்னா, where the family has நீ problem, வேலைக்காம உனக்கு என்ன பிடிக்காது, உன்னை ஏன் கல்யாணம் பண்ண, நீ ஏன் வந்த, உன் மூஞ்ச பார்த்தாலும் வெறுப்பு, இப்படி நெகட்டிவா பேச 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 பிடிக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காத மாதிரியே போயிடும். even the likable people turn into enemy when you talk சொல்றது with negative words. இப்ப இங்க தாவீது பாருங்க, Here you just அவன் முதல் வார்த்தையே தேவனிடத்துல போய் பெரிய ஐஸ்கேட் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ற, தலையில வச்சிடுறான். chastising the Lord with his நீங்க opening word. மத்தவங்களுக்கு தேவனோ இல்லையா, ஏன் தேவன் You are my Lord, எனக்கு not அப்பா, about others. You are my என்னுடைய Father. கடவுள்,
You are my எத்தனை பேர் இந்த உரிமையா சொல்லுவீங்க? How many of you can say it right? யார் யாரெல்லாம் எங்கப்பா என் கடவுள் எப்படி யார் யாரெல்லாம் அதிகமா உரிமை கொள்றீங்களோ அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அடுத்தபடி அவங்க கடந்து போவதை நீங்க பார்க்க முடியும். Witness the people flourish to who have ஒருவேளை more advantage with Lord. ஒருவேளை நீங்க யாராவது ஒருத்தர் நான் அடிக்கடி என்னோட கடவுள் என்னுடைய நான் மதத்தை குறித்து நான் பேசல. I'm not talking about the religion. மதம் வேற தேவனுடைய ஐக்கியம் வேற. The religion is different from the fellowship. என்னுடைய இயேசுப்பா My Jesus. என்ன கைவிட மாட்டார். He never forsake என்ன அவர் ரட்சித்தவர். He saved me. யாரெல்லாம் உண்மையாவே உங்களுக்குள்ள நீங்க பேசி இருப்பீங்கன்னா Whoever spoke as such. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். Prophetically I'm உன் வாழ்க்கை முன்ன நிலைமை காட்டிலும் இப்ப வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே தான். You'll have betterment comparing to இந்த former days. இந்த ரகசியம் யாருக்கும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. Some of people not understand the secret. இப்போ இந்த மாதிரி ரகசியம் சொல்லி கொடுக்க ஒரு ஊழியக்காரர்களும் இல்ல. Now there is no Lord servant to teach. அவனே சொல்றான் அப்பா நீ என் கடவுள்ப்பா. Instantly they saying Lord you இங்க நிறைய are பேர் my ஜெபிக்கிறாங்க அதுல ஒரு ஜெபம் மட்டும் சொல்லுது நீ தான் என் கடவுள். Lord. But the inner heart says you are my Lord. தேவ பார்வைக்கு இவன் நான் வித்தியாசமா ஜெபம் பண்றேன். The people trying to pray in different way. அடுத்த வார்த்தை பேசுறான் பாருங்க. He speaking next to அதிகாலமே அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நான் எப்போதும் உன்கிட்ட தான்ப்பா. Lord all the time I'm looking. நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் வந்துருவேன். I come to you first. நல்லா தெரிஞ்சுக்கங்க தேவனை ஐஸ் பிடிக்க To icing the Lord. அவர்கிட்ட இருந்து இருக்கிற எல்லா நன்மையும் உறிஞ்சி எடுக்க To receive the all goodness from நம்ம God. வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க To see the miracle and wonder in your செய்ய daily வேண்டிய life. ஒரே ஒரு ஈஸியான வழி The easy thing you need to do. early morning In the morning. அதிகாலையில முதலாவது அப்பா உமக்கு நன்றி. In the early morning give thanks to the Father. இவன் கண்டுபிடிச்சிட்டான். He knows the secret. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுத்தா அவர் ஐஸ் பிடிச்ச மாதிரி. He icing the Lord by giving first preference to என்னை everything. தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லப்பட்டது. Lord says seek me you find. தேவனை அவன் தேடுறான். He seek the Lord. எங்க தேடுறானா காலையில அவரை பிடிச்சிடலாம். He seek in the early morning. இந்த to catch. போலீஸ்காரங்களாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் If you notice the இந்த policemen, கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க they will catch the criminal. கண்டுக்காம விட்டுடுவாங்க. They just ignore them. ஒரு வாரம் விட்டுடுவாங்க. They ignore them for a week. போலீஸ் சரி எந்த ஒரு ஆளு எல்லையில இருக்க மாட்டான். அப்பா They will not stand on the borders. அப்படியே வீட்டுல வந்து படுப்பார். They may come and lie at home. இரவு 2 மணி 3 மணிக்கு தான் உள்ள போவாங்க. In the midnight 2 or ஏன்னா 3 அந்த they- டைம்ல அவருக்கு தூங்க நல்லா ஆழ்ந்து தூங்கி இருப்பாரு. நல்லா கதவு தட்டுவாங்க அழகா வந்து என்ன சொல்லுவாங்க தொக்கா மாட்டிப்பாரு. He may have deep sleep and get. தெரியும் போலீஸ்க்கு திருடனை இந்த காலையில போன பிடிச்சல. Policeman knows it the right time to catch them. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் Same as அதிகாலையில போய் அவர் பிடிச்சின்னா if you விசேஷமா இந்த 2-3 மணிக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணினா தேவனிடத்துல பெரிய நன்மையை பார்க்க முடியும். especially if you pray to him in the early morning. அவன் 2 சொல்றான் a.m. அதிகாலையில நான் தேடினேன். Early morning I seek you. நான் உம்மை தேடுகிறேன். I am seeking you Lord. அதே 63:2 சொல்லுகிறது அடுத்த வசனம் இப்படியே உமது மகிமையை நான் கண்டேன். லாஸ்ட் வார்த்தை படிங்க. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க பார்க்க ஆசையா இருந்து ம் உமது வல்லமையையும் ம் உமது மகிமையும் கண்டேன். சுத்தி பிரச்சனை He has problems surrounded. உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை Life matter. ராஜ்யம் போகிற அளவுக்கு பிரச்சனை. The kingdom about to go. அவன் சொல்றான் He says அந்த நெருக்கத்திலையும் with his நான் உம்மை mystery, தேடினேன் உம்மை பார்த்தேன். I seek and find. He has hunger. என் பிரச்சனைக்கு ஒரே வழி நீங்க தான். You are my way to நல்லா prayer. கவனிங்க. நம்ம எப்போ இயேசுவை தேடுவோம் கவனிச்சீங்கன்னா If you pay attention when you நல்ல ஒரு சொந்தம் உன் கூட இருந்தா இயேசுவை தேட you மாட்டேன். will not seek the Jesus when you have relation. உன் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்க இருந்தா இயேசுவை தேட You will மாட்டேன். not seek Jesus when you have good friends. நல்ல ஒரு சொந்தம் ஹஸ்பண்டோ வைஃபோ இல்ல பிள்ளைகளோ உன் கூட நல்ல ஐக்கியமா இருந்தாங்கன்னா இயேசுவை தேட மாட்டேன். If you have husband or children having good mind, you will not seek the Lord. யாருமே இல்லனா தான் ஆண்டவரே நீதான் எல்லாம். You will seek the Lord in your loneliness. நீதான் எல்லாம். You are me. கர்த்தருக்கு தெரியும். The Lord knows you. உன்னை படைச்சவர் அவரு. He is a நீ creator. யாரு?
The Lord knows நீ who என்னென்ன டைம்ல நீ எப்படி நடிப்ப. how you will act. ஏன்னா உனக்கு அப்பாக்கெல்லாம் அப்பா அவரு. He is father too. எல்லாம் இருக்கும் போது என்கிட்ட வரல. You not coming. இப்ப எல்லாம் உன்னை ஒதுக்கின மட்டும் என்கிட்ட தேடி வரிய, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. Then Lord says you have no relation. தேவன் எப்ப எதிர்பார்ப்பாருன்னா, what Lord உன்கிட்ட எல்லாம் இருக்கும் பொழுது, when you have everything with you, பாதி போயிடுச்சு. he lost half of சொந்தம் பாதி போயிடுச்சு. the relations gone. வருமானம் பாதி போயிடுச்சு. The income gone. பாதி உறவு, உன் கூட இருக்கிற மனைவி கணவனை பாதி அன்பை இழந்துட்ட. Half of relations love you lost. கொஞ்சம் மட்டும் அன்பு இருக்கு. You have little bit love. இப்பயே என்ன பண்ணிடு, now ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்க தான். Lord you are எங்கெங்கெல்லாம் இயேசுவை காண முடியும். wherever you can find. ஓய்வு நாள்ல வந்தா கூட்டத்தோடு தேவனை என்ன பண்ணலாம், சபையில at Sabbath day you can தேவனை ஆராதிக்கலாம். you can worship the Lord. நான் அங்க போய் தேவனை ஆராதனையில பாப்பேன். I could see the Lord in worship. மெசேஜ்ல பாப்பேன். I could see him in message. கடைசியா நடக்கிற ஹீலிங் பிரேயர்ல தேவனை பாப்பேன். I could see the Lord in the healing prayer. உன் வாஞ்சை எங்க இருக்குன்னா, where is your longing? தேவனை பார்க்க இல்ல, not to see the Lord. பாஸ்டர் சார்லஸ் ஒருத்தர் இருப்பாரு. The Charles அவரை பார்த்தா போதும், if you see him, அவர் கையை வச்சா போதும். if you put his hand is in. நான் கையை வச்சா உன் வாழ்க்கை சபைக்கு தான் போடும். if I put my hand your life will. தேவன் உன் தலையில கையை வச்சாதான் ஆசீர்வாதம். உன் வாஞ்சை எல்லாம் நான் எங்கெங்கெல்லாம் தேவனிடத்துல ஒரு பலவீனம் வந்தா ஹாஸ்பிடல் தேடி போறோம். we seek hospital when we have weakness. அந்த மாதிரி எங்க விடுதலையான ஊழியம் கிடைக்கும் தேடி போறீங்க. we just seeking the ministry where deliverance. தேடி போகும்போதே நீ உன் வாழ்க்கையில பார்க்கணும். you need to look at your life when you seeking these things. உண்மையா ஒழுங்கா கிடைச்ச நேரத்துல தேவனை உண்மையா தேடி இருந்தனா, if you truly seek the Lord at right time, நான் இன்னைக்கு வந்து அலைய தேவையில்லை. I wouldn't be wandering now. நான் நீ போனா உன் கூட நான் வரேன். if you go I will follow. உனக்கு முன்னாடி போய் கோலனானவில செவைப்படுத்துறேன். I will go before you and make உனக்கு பின்னாடி வந்து நான் ப்ரொடெக்ட் பண்றேன் உன்னை. I will guard you from the back. என் உள்ளங்கையில உன்னை தாங்குறேன். I will lift you at my என் சேட்டைகளுக்குள்ள உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். I will hide you in my wings. பள்ளங்களையும் மேடுகளையும் சமபூமியா மாத்துறேன். I will make the depths. உன்னை வழி நடத்தி உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன். I will guide you and keep you my கலங்கர விளக்கம் போல உன்னை வைப்பேன். I will keep you as lighthouse. இது எல்லாம் எப்போ? These are all when அவர் எங்கெங்க கிடைப்பார். இங்க போனா ஒரு சார்ஜ் கிடைக்கும். if I go there I will get charged. நம்மள கேளுங்க, எங்க பிரியாணிமா நல்லா கிடைக்கும்? if you ask where we will get tasty biryani. நமக்கு தெரியும் எந்த இடத்துல கறி நல்லா விப்பாங்க. we know that where we have good chicken or mutton. எங்க பிரியாணி எந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும் பிரியாணி? which hotel tasty for biryani. அப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்போம். கையில கொடுத்து ஒண்ணே ஆர்டர் பண்ணா போ, ஸ்விக்கில இது நல்லா இருக்குமே, எங்கம்மா பானிபூரி நல்லா இருக்கும் எந்த கடையில? choose the best thing in Swiggy. பானிபூரி எனக்கு பிடிக்காது பாஸ்டர். I don't like the panipuri. எங்க Dress கம்மி ரேட்ல கிடைக்கும்? where we will get low price. எங்க கிளிப் நல்லா கிடைக்கும்? where we will get hair. எங்க செய்குலி சேதாரம் இல்லாம எங்க நகை கிடைக்கும்? where we will get jewels. எங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் டேட்டாபேஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கிறோம். you have database what you need. எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணா எங்கெங்கெல்லாம் போனா தேவ பிரசன்னத்தை உணர முடியும். wherever and how we pray. எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணா என் ஆவியை நான் நிரப்புவேன். என்னைக்காவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? have you tried it how I will fill with the செவ்வாய்க்கிழமை நைட் பிரேயர் பாத்தீங்கன்னா, if you look at Tuesday night யாராரும் ஆன்லைன்ல வராங்க. many people unknown people come. நேர்ல ரெண்டு மூணு பேர் அவங்கள யாருனே தெரியல, ஏதோ சபகர் பாஸ்டர் they from different denomination church. இந்த மாதிரி அனாயிண்டிங் ஜெபிச்சு எனக்கு ஆசை எங்கயுமே இல்ல, அதான் தேடி ஓடி வர. I am longing to pray in anointing but I am seeking and coming to here. எங்க தேடணும் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது do you know இயேசுவை எங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு where you can find Jesus? நிச்சயமா தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சர்ச்சில் வந்தா பார்க்கலாம். only in church you can see that. தேவனை உன் வீட்லயும் பார்க்கலாம். you can see the Lord at your home. உன் வேலை ஸ்தலத்திலயும் பார்க்கலாம். you can see the Lord at your job. நீ போற வேலைய பாதையிலயும் அவர் பார்க்கலாம். you can see the Lord on your way to office. நீ பசியோட இருந்தீனா நீ உன் கண்கள் அதை மட்டுமே காணும். நீ வெயில்ல வர தாகமா இருக்கனா உன் கண் எங்க போவனா, எங்கடா நிழல் கிடைக்கும்? உன அழியா thirsty in summer you will seek கொஞ்ச நிழலா எங்க ஒதுங்கலாமே. we can a little bit எந்த கடையில கொஞ்சம் தண்ணி கிடைக்கும்? where we can get a bit water. எவ்வளவு வேலை இருந்தாலும் சிந்தனை அதுக்குள்ளதான். ஏன்னா நீ தாகத்துல இருக்கிற. whatever you have job you think to take the water. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க போனா என் ஆவிக்கு சார்ஜ் கிடைக்கும்? if you in a spiritual நான் நல்ல அனாயிண்டிங் இல்லையோ, if you have longing on it, நல்ல வேத வசனம் எனக்கு என் வாழ்க்கையை மாற்ற அளவுக்கு தேவ வசனங்கள் வார்த்தைகள் எங்க கிடைக்கும்? where I will get the Lord's word to நான் உங்களை me. முழுமையா குறை சொல்லல.
I'm not telling to. சில பேர் வந்து எங்க நல்ல வார்த்தை கிடைக்கும் கேட்கிற ஆட்கள் உண்டு. There you can find God's words. சபைக்கு போவாங்க, அவங்க ஒரு சபைக்கு போவாங்க, விடுதலைக்காக இன்னொரு சபைக்கு போவீங்க, நல்லதுதான். It's good that you may go for your own church for deliverance. இங்க எங்க எல்லாம் எந்தெந்த நேரத்துல தேவனை ஐஸ் பிடிச்சு அவரை சார்ஜ் ஏத்துக்கணும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தாவீதுக்கு நான் அதிகாலை போனேன்னா என் மாம்சத்தையும் என் ஆவியையும் David know the secret to catch the Lord is flesh and spirit. அத தேவனுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். He commit to the Lord. கண்டிப்பா நான் அவரை பார்ப்பேன். Surely I see the அந்த Lord. நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். If we have such a faith, ஒரு வசனத்தை வாசிப்போம். we can meditate on more words. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நம்ம சார்ஜ் ஏத்துறதுக்கு எது தடை தெரியுங்களா? Which one hindering our charge? நம்ம வாழ்க்கையில In our life, தேவ பலன் பெற்றுக்கொள்ளாதபடி which one hindering not to receive the Lord's? தடை என்னன்னு பாத்தீங்கன்னா கசப்பு. The bitterness. எடுத்து படிங்க மீண்டும் அந்த வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, இங்க பாருங்க, இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, நல்லா இம்ப்ரெஸ் பண்றான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. என் மகள் பிசாசினால், என் பையன் பிசாசுல கொடிய வேதனை படுகிறான், கொடிய வேதனையில இருக்கிறான் என்று சொல்லி கூப்பிட்டான். அவளுக்கு பிரதியுத்தரமாக, நார்மலா ஏசப்பா கிட்ட ஏசப்பா எங்கேயாவது வேணும்னு சொல்லுவாரு? His Lord said no to anyone. அவன் கேட்கல, அவனுக்கே போய் அற்புதம் செய்யறாரு. He will valiantly do the miracle. நம்ம பார்த்திருப்போம், we seen it. அந்த பல வருஷமா வியாதியில இருந்த அவன் அந்த கொலத்தாண்ட காத்திருந்தான், இவரே தேடி போய் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். He valiantly went and delivered a man from the இங்க ஒரு லேடி வந்து அவன் பிள்ளைக்கு கதறுது. Here a lady cried for his son. அதற்கு பிரதியுத்தரமா to answer that, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சில நேரம் நீ உன் சொந்தக்காரக்கிட்டயோ சரி, at your relative, யாராவது கொடுத்துட்டே இருக்கிறான்னு வச்சுக்க, if someone poking you, ஒரு நாள் உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கலன்னா அந்த பிள்ளை உனக்கு எதிர்ப்பாய் மாறிடும். The children, if you not give anything, they will expect. உன் பிள்ளை கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்துட்டே இருந்து ஒரு நாள் கேட்கும் போது, அப்பா காசு கொடு, ஐஸ் வாங்கணும். If you stop giving pocket money, your children they will ask, ஜொரம் அடிக்குது வாங்கி தரல, மூஞ்சி மாறிடும். If you not giving the pocket money, their face change. உன் பிள்ளைக்கு கேட்கறத கொடுக்கறத நிறுத்தி பாரு. You stop what your children asking. உன் பிள்ளை உன் மேல கசப்பு வந்துரும். You have bitterness with them. உன் சொந்தக்கு நீ எதை ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கனா ஒரு நாள் ஹெல்ப் பண்றது நிறுத்தி பாரு. If you stop your continuous helping to your relative, உனக்கு எதிரியே அந்த சகோதரி தான் ஆயிடும். They will be your enemy. இந்த உலகம் இப்படிதான். This is how the world. நம்மளும் அப்படிதான். We are also like that. ஏசப்பாட்ட ஒன்னு கேட்போம், we asking Jesus, ஜெபம் பண்ணுவோம், we pray to him, ஃபாஸ்டிங் போடுவோம். we do fast. நான் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன், 40 day fasting died, 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். 21 day fasting. நான் எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்தேன், many days I am coming, எவ்வளவு நாள் சர்ச்சில் வெயிட் பண்ணேன், how long I waited, ஏன் ஒரு விடுதலையும் கிடைக்கல, why no deliverance, ஏன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல, no change in my நான் life, இனி ஜெபம் பண்ண போறது இல்ல, I won't pray no நான் more, இனி என்ன பண்ண போறேன், சர்ச்சுக்கு போறது இல்ல, I am not coming to church, இனி என் இஷ்டத்துக்கு நான் போக போறேன். I will live my own. எவ்வளவு பேர் பின்மாற்றத்துல போனது உண்டு தெரியுங்களா? How many people backslide? இங்க வந்திருக்கிற நாமும் அதேதான் பின்மாற்றத்துல போக மாட்டோம். We are not going to backslide. ஜெபிக்கிறதுல ஒரு ஸ்பீடு கம்மியாயிடும். But your speed in prayer நீ reduces. குடுக்குற நேரம் கம்மியாயிடும். ஏன்னா என் பிரச்சனை மாறலையே, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் கண்டேன்? The time you spend to the Lord reduces because not getting any benefit. நான் பாஸ்டிங் எல்லாம் போட்டேனே, என் கணவன் மாறலையே. I did fasting but my husband not. நான் எல்லாத்தையும் கேட்டேனே, நான் நம்பிக்கையா வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணேனே. With faith I prayed by the word. எனக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி ப்ராஃபிட்டிக்கலா சொன்னார், உன் கடன் போய்ட்டேன்னு. The pastor prayed and given prophetic not happened. ஆனா என் கடன் போலியே. But still my debt not நான் settled. எப்படி நான் தேவனை விசுவாசிக்கிறது? And how I நான் வரேன், I come. எப்படி ஜெபிக்க முடியல, I'm not able to pray as far. ஆனா வேற வழி இல்ல, நான் வரேன் ஜெபம் பண்றேன், இயேசு விடத்துல தான் இருக்கு. But have no way, but I will come and pray. இப்படிதான் நம்ம முக்காவாசி இருக்கிறோம். This is how many of the people. இங்க இயேசு இடத்துல ஒரு சகோதரி வந்து கேக்குறா. Here a woman came and asked Jesus. இயேசுப்பா அமைதியா இருக்கறான், இவர் விண்ணப்பம் கேட்டும் அமைதியா இருக்கிறார். After hearing the prayer, the Lord kept quiet, silent. நிறைய பேருக்கு எரிச்சல். Many people have நான் அடிக்கடி irritation. சொல்லுவேன், நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே எரிச்சல் தான். I used to say it, if you are blessed, people get irritated. இயேசுப்பா எங்க திட்டி பாத்திருக்கீங்களா? Have you seen that Jesus? இந்த ஊம குசுமுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? You know that அத காட்டிலும் நம்ம தேவன் ரொம்ப மோசமானவர்.
The Lord is more than இங்க that. அந்த சகோதரி அமைதியா இருக்கு, அந்த சொல்லும் அமைதியா இருந்துட்டாரு. The Lord silent when she asked. கூட இருந்த சீஷர்கள் எப்பொழுதும் அவர் ஃப்ரீ ஆக்குவாங்க. அவர் தொடாதீங்க பேசாதீங்க சொன்னவங்க The disciples who make him free. ஒருவேளை அந்த அம்மா அழுதுருக்கலாம், Maybe the woman cried. ஒருவேளை அந்த அம்மா கெஞ்சி இருக்கலாம். Maybe she begged. சீஷர்களை ஐயா ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், அவர்கிட்ட பேச பேச கொஞ்சம் வர சொல்லுங்களேன் சொல்லி இருக்கலாம். She maybe requested the disciples. இவங்க சீஷர்கள் இப்ப இயேசுவிடத்துல பேசுறாங்க, படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்பா ஏசப்பா இவர் ஏதாவது ஜெபம் பண்ணி சின்ன ஜெபம் தலையில கைய வச்சாத அனுப்பி விடுங்க. Lord, you just pray small or put hand and send her. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த பிள்ளை ரொம்ப நச்சரிச்சிருப்பாங்க. Maybe I thought she touched her. அவங்கள கையை பிடிச்சி எடுத்துக்கலாம், maybe dragged her. இல்ல கால்ல விழுந்திருக்கலாம், maybe bowed down. இல்ல கதறி அழுதுருக்கலாம், maybe cried. இல்ல கெஞ்சி இருக்கலாம், maybe requested. இவங்கள அடுத்த ஸ்டெப் போகாதபடி ஏதோ ஒரு தடை உண்டு பண்ணிருக்கலாம். Maybe he stopped not moving forward. ஏசப்பா கம்முன்னு போறாரு. But Jesus moving. இவங்க ஏசுட்ட கேக்குறாங்க, அம்மா ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணி இந்த பிள்ளையை முடிச்சிடுங்களா, அனுப்பிச்சு விடுங்க. Disciples asked, Lord, you just send her away by praying. அங்க அடுத்தது இதோட முடிஞ்சா போறல, அடுத்து தேவன் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி. நான் என்ன எதற்கு தேவன் அனுப்பிச்சார்? நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பிச்சாரு. அது காணாம போன ஆடை தேட தான் போனேன், மற்றபடி அல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். திருப்பி சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். Again she asked, Lord, you need to help me. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் யார்கிட்டயும் ஹெல்ப் கேக்குறா. No ask help. நம்ம ஒரு ரெண்டு வாட்டி ஜெபம் பண்ணிட்டா அடுத்து அந்த விண்ணப்பத்துல வைக்க மாட்டோம். If you prayed think for twice, இனிமேட்டு one more. இந்த வீடு கிடைக்காது, no more we get the home. இந்த பொருள் வாங்க முடியாது, I won't buy the things. அவ்வளவுதான், இந்த வியாதி தீராது, this is fine, இந்த கடன் தீராது, the debt not settled, இந்த வேலை கிடைக்காது, I won't get the job. இப்படி நீ எது விண்ணப்பம் வச்சு இதெல்லாம் நீ 2-3 விண்ணப்பம் வச்ச உடனே அது கிடைக்காது, நீ டிசைட் பண்ணிட்டு வேற ஒரு விண்ணப்பத்துக்கு போவே. When your prayer is not answered once or twice, you will move on to another prayer. இந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு, இவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்யறார், இவரை எப்படியாவது என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னா என் பிள்ளை விடுதலை ஆகும். But this woman know that he is doing miracle many people. If I brought him home, surely I will tell. இயேசுவை ஒரு முறை கண்ட அந்த பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் அநேக நாட்கள் அவரோடு வாழ்கிற நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. The people who lived with many days Jesus, we don't have faith what the woman had with Jesus. அவ உட்கார்ந்து அடம்பிடிக்கிறா. She compelled the Lord. ஒரு முறை at once. இதே வார்த்தை தான் ஒரு எஜமானன் வந்து கேக்குறான், போ நான் வரேன், அவன் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடல, நான் வீட்டுக்கு வரேன்றார் அவரு. Same thing one of the master asked, the Lord said, you go, I will come. அவன் சொல்றான், நீ வராதீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். But the master said, you don't need to come, give a word, Lord. இவர் வார்த்தை கொடுத்தா போறோம், ஆனா இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா போறாரு. He not given a word. அடுத்தது அந்த சகோதரியை அசிங்கமா திட்டுறார். Again she scolded the woman. படிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். யாரையாவது பார்த்து நாயின்னு நான் சொன்னா விட்டுருவீங்களா நீங்க? Will you leave me if I say you dog? என்ன நாய் போல என்ன தேடி வரீங்க? If you are seeking me as dog, நீ ஜெபம் பண்ண வருவே கிட்ட. Are you coming for prayer? ஏசப்பா ஒரு ஸ்திரியை நாயின் திட்டுறார். The Lord rebuked the woman as dog. அந்த இங்கிலீஷ்ல படிங்க அந்த வசனத்தை. It is not right to take the children's bread and throw it to the dogs. அங்க நாய்க்குட்டின்னு இங்க தமிழ்ல தான் நாய்க்குட்டி, இங்கிலீஷ்ல அங்க என்ன போடல, இங்க வந்து டீசெண்டா போட்டு நம்ம நினைப்போம் அங்க செல்லமா தானே நாய்க்குட்டி தானே சொல்றாரு, தப்பு இல்லையே. அங்க மொழியாக்கத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. There are little changes in the translation. இங்கிலீஷ்ல சொல்ற நாய் தான் சொல்லப்பட்டிருக்கு. In English it says நீங்க நாயின்னு சொன்னா நம்ம வந்து நிப்போமா? ஊழியக்கார் ஒண்ணு இல்ல, இங்க முன்னாடி நின்னு ஒரு அம்மா என்ன பண்ணி கொண்டிருக்கு, குழந்தையோடு அந்த குழந்தை கத்திட்டே இருக்கு, குழந்தைய பிடிச்சிட்டு கொஞ்சம் வெளியே போகுமா, வெளியே அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். During the service time பயங்கர பாடு, child cried and asked him to go back. அந்த பிள்ளைக்கு 2 வாரமா அதுக்கு கட்ட உடைக்க அந்த பேயோட போராட்டம் வேற. We just struggled to deliver the child. அடுத்த 2 வாரம் வரல. After 2 weeks she not come. ஏன் கேட்டா, ஏன் ஊழியக்காரனா அவர் என்ன
என் பிள்ளைய வந்து பின்னாடி போய் உட்கார சொல்றாரு. When we asked her absence, she told the Lord's man asked me to go back. ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் பண்ணாவே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. If you discipline them a ஆனா little, அந்த they are not. சகோதரியை பார்த்து சொல்றாரு, But the Lord said to the woman, நல்ல பரிசுத்தமானத the holy இந்த thing நாய்களுக்கு நான் போட விரும்பல. I don't wish to give to the dogs. கிறிஸ்தவ தவிர மத்தவங்க ஜெபம் பண்ண வந்தா நான் நாய்களுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னா இந்நாரி என்ன கல்லாலே அடிச்சு சாவச்சிருப்பான். You will be stoned to me if I say dog, I won't pray to you. அல்லேலூயா. கண்டிப்பா Hallelujah. வர்றவங்க எல்லாம் அம்மா உனக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், இந்த நாய்களுக்கு நான் ஜெபம் பண்ண நான் சொன்னா நீ ஜெபம் பண்ண வருவியா? Will you come to me for pray if I say you dog? அடிக்கலாம் கூட திட்டலனா கூட வராம போயிடுவேன். Either if you not ஆனா அந்த பிள்ளை இதே punished, மாதிரி you தான் won't come. நம்ம ஏதாவது ஒரு விண்ணப்பம் வைப்போம், தேவனை தேடி போவோம், எல்லா இடத்துல தேவனை ஈஸியில அவரை அடாப்ட் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Same time we pray to the Lord, but it is not easy to find and seek the Lord. எல்லா தேவைகளுக்கும் தேவனை அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. We cannot seek all things from the Lord. ஏசப்பா அங்க காணா ஊர்ல தண்ணீரை ரசமாக்கினல, என் வீட்டுல இருக்க தண்ணீர் ரசம் மாத்த மாட்டார். The Lord won't turn the water into wine. உன்கிட்ட ஏதோ ஒண்ணு அவர் எதிர்பார்ப்பார். But Lord expects something from நீ you. போற இடத்துல தேவன் இருப்பேன்னு நினைச்சா இல்ல, You miss to find the Lord wherever you அவர் go. ஏதோ ஒண்ணு உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். But something the Lord is இந்த expecting. சகோதரி சொல்லுது, நாயின் திட்டின உடனே Once the இங்க woman தான் தேவனை praised the Lord. இம்ப்ரெஸ் பண்ணுகிற, நீ என்ன வேணா சொல்லு, Whatever you say, நீ பாவம் செஞ்சிருக்கிற, you sin. நம்ம ஒத்துக்கணும். ஆண்டவரே We need to accept it, Lord. சொல்லுங்க, Say, நான் பாவம் செஞ்சவன் தான், Lord, I am a sinner. நான் சர்பத்தின் குட்டியாவே இருக்கட்டும், Even I am a serpent. நாயாவே கூட இருக்கட்டும், Maybe I am a dog. ஆனா என் விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுத்துதான், But you need to answer my prayer. என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுத்துதான் ஆகணும். You need to deliver my children. என் பிள்ளை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, நீங்க சேர்த்து வச்சுதான் ஆகணும். You need to make them together. My அந்த husband. சகோதரி என்ன சொல்றாங்க பாக்கலாம். I see it. What? ஆமா ஆண்டவரே, அதற்கு அவள், நான் நாய் தான். மெய்தான், நான் எப்படிப்பட்ட நாய் தெரியுமா? ஒரு எஜமானன் சாப்பிடும் பொழுது அந்த மேஜையில இருந்து 2-3 பிரெட் கீழே விழுந்ததுன்னா அந்த நாய்க்குட்டியானது என்ன பண்ணும், அந்த சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நான் நாய்க்குட்டியா இருக்கும், உன் கையில இருந்து எதாவது விழுந்தா போதும். She said, yes, Lord, it even the dogs eat the crumbs that உன் fall from வாயில the இருந்து master's table. ஒரு வார்த்தை வந்தா போதும். One word if come out from நீ your என்ன mouth, வேணா திட்டிக்க சொல்லுங்களேன். whatever you say. இந்த மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கா? If you have such a mentality, இது நம்ம குடும்பம், இது சர்ச்சை மட்டும் இல்ல, it's உன் not குடும்ப only வாழ்க்கையும். church. You should have such kind of character. என் at கணவன் home. திட்டான், இனிமேட்டு நான் வாழ மாட்டேன். My husband scold me, I won't live with him. மனைவி திட்டா, இனி நான் வாழ மாட்டேன். My wife scold என் me, I won't மேனேஜர் live with திட்டார், him. இனி நான் வேலைக்கு போக மாட்டேன். My boss scold me, I won't go job. போலீஸ்காரன் திட்டினான்னு சொல்லிட்டு என்னைக்காவது ரோட்ல போக வந்தியா? Will you not ride on, will you not நேத்து இங்க use the road சிக்னல்ல when policeman- என்ன திட்டான், இனிமேட்டு நான் அந்த சிக்னலுக்கே நான் வர மாட்டேன், இனிமேட்டு நான் வந்து வேற ஊருக்கு போறேன்னு போவியா? I won't come through, pass through the signal since the policeman scold me yesterday. திருப்பி அங்க தெரியாம போகல. Why without? I அப்போ don't know உன் why வாழ்க்கையில you மட்டும் go உனக்கு there. ஏன் பிரஸ்டீஜ்? Why you have such a pride? எங்க நீ தாழ்மைப்படுறியோ Wherever you humble அந்த yourself, இடத்துல தேவ வல்லமாய் அதிகமாய் நீ காண முடியும். you can see the Lord's mighty power. தேவனை ருசி பார்க்கிற தாகம், என் வறுமையில தேவனை நான் பார்க்கணும். At your poverty, you could say, நான் வேலை இல்லாம இருக்கிற இப்ப தேவனை நான் தரிசிக்கணும். I am jobless, now I need to see the Lord. இன்னைக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இந்த நெருக்கத்துல என் தேவனை நான் இங்க காணணும். I have separated my family. இந்த separated, I need to வார்த்தையை see the Lord. சொன்ன உடனே When you speak the word, ஏசப்பா அப்படி ஸ்டன்னாய் நின்றார். Jesus, God's son. என்னடா இது? What என் word? கூட வர்றவங்க கூட என்ன இப்படி இல்லையே, The disciples who with me not have இந்த such. பிள்ளை என்ன இப்படி என்ன விசுவாசிக்குது? How she believed me. உடனே இயேசு பேசின வார்த்தை படிங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் விசுவாசம் ஓ பெரியது. விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. Hallelujah. அந்த பிள்ளைக்கு தாகம், என் பிள்ளைக்கு விடுதலை வேணும். She is longing to his children. என் பிள்ளை deliverance. கட்டில இருக்கான், My children. யாதற்கு இங்கதான் விடுதலை, He has deliverance. ஓம்பிட்டு தான் விடுதலை. He has deliverance. நான் பசியில இருக்கிறேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும் I need. கேட்டான். She asked. அவங்க விசுவாசம், உன் விசுவாசம் பெரியது. Great is your faith. அந்த நாழிகையிலேயே That moment. அவன் பிள்ளை, வீட்டுல இருக்க பிள்ளை விடுதலையான. நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம்னா If we making a request,
முதல் விண்ணப்பம் கடன் பிரச்சனை. The first prayer request is debt. ஆண்டவரே கடன் அடைய ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். Lord, give me a job to settle. கடைசில ஒரு வேலையில இருக்கிற வேலையும் போயிடும். Even whatever job you have. அப்போ இந்த கடனை அடைக்க என்ன பண்ணணும்? To settle the loan. வீட்டை விக்கணும். They about to sold. இல்ல இன்னொரு கடனை வாங்கணும். Maybe get another loan. அப்போ விண்ணப்பம் ஃபர்ஸ்ட் வெச்ச விண்ணப்பம் வேற, இப்ப விக்கிற விண்ணப்பம் வேற. The first request is different from the second. அப்ப தேவன் பாப்பாரு, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? Then Lord look at, doesn't he has faith? நீங்க சொல்லுங்களே கைகளை உயர்த்தி ஒரு கையை நெஞ்சில வச்சிட்டு, ஏசப்பா Jesus, நான் பாவிதான். I am a sinner. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம பாவம் செஞ்சிருப்போம். At some situation we sin. நீ நான் பாவிதான். Yes, I am the sinner. நீங்க ரெண்டு அடி கூட என்ன அடிச்சிடுங்க. You beat me once or twice. ஆனா என் பிள்ளையை விடுதலை ஆக்குங்க. But deliver my son. என் குடும்பத்துல ஒரு சமாதானம், Give peace. என் வீட்ல ஒரு வருமானம் பெருக்க வேணும். Give multiplication in my. என்ன திட்டுங்க, Lord is calling. என்ன அடிங்க, You can't. ஆனா என் கடன் பிரச்சனையை எனக்கு விடுதலை ஆக்கி கொடுங்க. But deliver me from the Lord. நீ உரிமையா நீ கேட்க அவரே மனதுருகிற தேவன். எந்த விண்ணப்பம் வச்சாலும் கெஞ்சி Whatever request, prayer you made. நீ வந்திருக்கிற கடவுள் சும்மா கிடையாது. The Lord is not easy God. நீ வணங்குற கடவுள் ஜீவனற்றவர் அல்ல. The Lord you worship is living God. ஏதோ ஒரு எல்லையில மட்டும் அவருக்கு சக்தி அல்ல. He is not power at one place. பூமியும் வானத்தையும் உண்டாக்கின தேவன். He is the Lord created அந்த சராசரங்களை படைத்து ஆளுகிற தேவன். He நீ created. வணங்குற ஜீவனுள்ள தேவனாய் வேணும்ன்றத உரிமையா கேளு. You ask him firmly. எனக்கு செய்யணும். Lord, you need to do it. பிசாசு உன் இருதயத்தை சொல்லுவான், நீ பாவி, Maybe the certain say நீ இப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்கிற. you committed such a sin. நீ இயேசுவிடத்துல வந்தாவே உன் பாதி பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். When you come to Jesus after சில பாவத்தை விட முடியல. maybe you may not could சில மோசமான பாவம் உனக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சிருப்ப. certain severe sin you could have கர்த்தர் committed. சொல்லு, நான் பாவிதான் ஆண்டவரே. And you need to say, என்ன நீங்க எப்பயான பொறுமையா கூட அடிங்க. Lord, you concern me. ரெண்டு அடி அடிச்சு கூட விடுங்க. Maybe you beat me twice. ஆனா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். But I need this job. எனக்கு இது வேணும். நான் நீ ஜெபித்தல அவரை தாக வேணும். By spirit you அந்த have பசி வேணும். you have எனக்கு the வேணும். you have the longing. என் குடும்பத்துல சமாதானம் வேணும். I need peace at my home. பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்க ஒன்று சேரணும். The separated one நீங்க to கேட்க together. கேட்க 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 தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிறத நீங்க உணர முடியும். கரங்களை தட்டி வராம You சொல்லுவோம். will feel the Lord miracle when you ask ஹalleluya. more. இங்க என்ன பிரச்சனை? நம்ம கேட்கறது இல்ல. But we have problem. ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை இடர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். If you have a negative situation, we stumble. போனேன் அன்னைக்கு பஸ் கிடைக்கல, I went ஏதோ தடை and not get the bus and some hindrance. உனக்கு தெரிஞ்சு இங்க கத்தரை தேடி வரும்போது கத்தர் இடத்துல ஒரு தடை வருதுன்னா அங்கதான் தேவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். When you have obstacle when seeking the Lord, then you எங்கேயாவது பெயர் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல ஒயின் ஒயின் சவுண்ட் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் இருக்குன்னு அர்த்தம். if you get a ஏன்னா, noise when starting the prayer, surely தேவன் there is a great miracle. அசைவாடுறாருன்னா அங்க பிசாசால இருக்க முடியாது. Because if Lord dwell in the midst of people, ஆரம்பத்துல இருந்து the முடிவு Son வரையும் will அப்படியே அமைதியா அழகா போகுதுன்னா அங்க தேவன் இல்ல. be there. If from the beginning to end if certain things go நம்ம silent, ஜெபம் then Lord is பிசாச உழுக்க ஆரம்பிச்சிடணும். our prayer will shake the Satan. பிசாச டைட் பண்ண ஆரம்பிச்சிடணும். It will அவன் take over the எரிச்சல்ல devil. அவன் பண்றது அவன் மாட்டிப்பான், தடைன்றது மாட்டிக்கும். The head will get caught. ஹalleluya. Hallelujah. நீங்க வைராக்கியத்தோடு You should சொல்லுங்க. have the form. ஏசப்பா நான் சொல்ற Jesus. ஜெபம், ஏசப்பா நான் பாவிதான், Jesus, I am a sinner. அக்செப்ட் பண்ணிக்க, நான் ஒத்துக்குங்க நான் பாவிதான், You confess I am உம்மை a விட்டு நான் sinner. தூரம் போனேன், I'll far away from you. உம்மை நான் தேடாம தான் இருக்கிறேன், I am not seeking you. ஆனா எனக்கு இந்த விண்ணப்பம் வேணும். But I need answer for the ஒரு prayer. நாயை போல உங்க இடத்துல கேக்குறேன்ப்பா, Maybe I am asking as a dog. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, Lord help me. என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு உதவி செய்யுங்க, Lord help me my என் children. மரண கட்டுகளை உடைத்திரலும். Lord break me the death பிசாசு of ஜெயிக்க bondage. கூடாது, The Satan எனக்கு demon விரோதமா செய்யப்பட்ட சூனியங்கள் ஜெயிக்க கூடாது. all the weapon formed நீர் against not உதவி prosper. செய்யுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift up your hand and say, Lord, you help me. அடுத்தது 2 தீமோத்தேயு From the book of 2 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. chapter 3 verse 5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா
Many people, what we do, தேவன் தாங்க இல்லாதபடி தேவ பக்தி இல்லாதபடி நடிக்கிறோம். people acting like they are devotion. தேவ பக்தி இருக்கிற மாதிரி கண்ண மூடி இப்ப அந்நிய பாஷையில ஜெபம் சொல்லுங்களேன். If you ask the people, நான் கண்ண மூடி ஜெபிக்கும் போது உண்மையா 4-5 பேர் ஜெபிப்பாங்க. மத்தவங்க இவங்களுக்கு some people speak in tongues, rest of the time acting by looking at them. ஏன்னா நான் எல்லாம் ஜெபிக்கும் நான் ஜெபிக்காம இருந்தா ஒன்னு பாஸ்டர் திட்டுவாரு. ஒருவேளை நான் கர்த்தருக்குள்ள இல்லையோ சும்மா கை தட்டியாவது ஜெபம் பண்ற ஒரு ஆக்டிங். They just question themselves and they are acting by looking others. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இன்னைக்கு நிறைய இருப்பார்கள். பேர் கிறிஸ்துவ போல நடிக்கிறீங்க. We are acting like as a Christ. முக்காடுனா முக்காடு, We ask them ஒட்டு to cover இருக்காது, ஒயிட் அண்ட் ஒயிட். by many times. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மாதிரி ஒரு பரிசுத்தமான ஆளு பார்க்க முடியாது. அந்த சகோதரர் மாதிரி பரிசுத்தமான ஆளை பார்க்க முடியாது. Cannot see such a holy person இங்க outside. சர்ச்சி போன உடனே அந்த புகை அப்படி போகல பார்த்தீங்களா? பா மேகஸ்தம்பம் மேல போயின்னு They இருக்கு. just smoke and say it's the இந்த cloud. அம்மா இங்க இருக்கிற வரையும் தான். The sister in the வீட்டுல church போனாதான் தெரியும் கணவரே நடுங்கிற அளவுக்கு. know the real character when reach home. மாமியார்லாம் எப்படா மருமகள் வரும் சப்பு சிப்புனா அது சர்ச்சுக்கு போனா நல்லதுடா எப்பா. The mother-in-law kept quiet and they feel ஆனா good பார்க்கிறதுக்கு that அந்த they அம்மா go for பார்த்தீங்கன்னா church. In the church she is so silent. இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா? இது பால் குடிக்காது. கறி மீன் என்ன பண்ணும்? வெட்டுன்னு வெட்டுறது. ஆனா பார்க்கிறதுக்குன்னு வெள்ளை. They appearing like இங்க சர்ச்சுக்கு சில பேர் வருவாங்க. some people coming to church எதுல தாக்கனா சீட்டு போடலாம், வட்டிக்கு கொடுக்கலாம். to give interest money. இன்னும் ஒரு சகோதரி வரும் எம்எல்எம் மார்க்கெட்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல உட்காந்து நல்ல கம்மல்லாம் போட்டு Earlier a உட்காந்து sister came here to do the MLM marketing. முடிஞ்ச பிறகு என்னம்மா போலையா நிக்கிறேன்னு I asked him why you are not leaving. நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன First I need to talk to you. நான் எம்எல்எம் மார்க்கெட்டிங் பண்றேன், I'm doing the உங்களை MLM நான் சேர்த்து விட்டுறேன், உங்களுக்கு நீங்க ஃப்ரீ தான். I will join you, you will get free. நீங்க 10 பேரை கை காட்டுங்க, மீதி பேரை நான் பாத்துக்கிறேன். We just show 10 people, rest I will take care. ஓடி போயிடு இந்த பக்கம். I told her. ஒரு அம்மா நல்லா வந்து உட்கார்ந்து நிக்குது. Another woman came and sit. என்னம்மா வரேன் போற ஜெபம் பண்ணாம இருக்க? Are you coming and going not praying? ஃபர்ஸ்ட் நான் ஒரு இந்து ஜனம். First time in India. எங்க ஆளுங்க எல்லாம் சீட்டு போட்டா காசு ரிட்டர்ன் வர மாட்டேது. If people putting chit they won't. சபைக்கு போறவங்க எல்லாம் உண்மையா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். I heard that people coming church they are righteous. அதான் இங்க யாரா சீட்டு போடுவாங்களா கரெக்டா? நானும் கஷ்டத்துல இருக்கேன் பாஸ்டர். I am in the trouble. I am அப்போ in ஜெபத்துக்கு வரல. then நான் you are not சொன்னேன் coming for எங்க prayer. ஆளுங்க பார்க்க தான் ஒயிட் அண்ட் ஒயிட். If you look at our people they are in six ஆனா white அவங்க and white. பண்ற காரியம் ஏசப்பா பேரை சொல்லியே ஏமாத்துவாங்க. But they will cheat by using உன்கிட்ட வந்து யாரா சோத்திரம்மான்னு சொன்னானே பார்த்தோம், உன்னை வந்து ஏமாத்துதுன்னு அர்த்தம். அது someone voluntarily come and say நானும் சர்ச்சுக்கு போறேன், நீ சர்ச்சுக்கு போற, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லாம இருக்குன்னா அந்த புள்ள உண்மையா ஜெபிக்கிற புள்ள. உன்கிட்ட வந்து சர்ச்சுக்கு போறேன்னு ஒரு ஐடென்டிஃபை சொல்லுதுன்னா ஏதோ உன்னை ஏமாத்த போகுதுன்னு அர்த்தம். if someone saying I am going church and showing their self then they are ready to cheat you. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறன்னு நான் சொல்ல தேவையில்லை. I no need to tell the Lord is. உள்ள போகும்போது ஒரு இடத்துல இருக்கும்போது இவங்க கர்த்தருடைய புள்ளேன்னு அவங்க யாராவது சொல்லணும். ஏன்னா நீ பண்ற உதவிகள். Someone on the outside they should say you are the Lord's children. நான் வேலை செய்யற இடத்துல At my workstation. ஊழியம் செய்யல. அப்போ I was not work. ஒரு பூந்தமல்லியில ஒரு கடையில நிக்கிறேன். டீ டயர்டா இருக்கு. நான் என்ன பண்ண, இந்த ஹோட்டல் வந்து இந்த மாதிரி மேல தூரம் இருக்கு, நான் போய் நின்று டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். I'm taking tea with tiredness in Pundamalli. ஒரு மலையாள கடை அது. It was Kerala tea shop. அப்போ ஒரு வயசானவங்க வந்து டீ வாங்க வராங்க. Aged woman came to get the tea. நான் என்ன பண்றேன், அவங்க நிக்கிறாங்களே அதை வாங்கி நான் கொடுக்குறேன். What I did, just I take the cup from the master. நான் ஆபீஸ் ட்ரெஸ்ல தான் இருக்கேன். I am at office dress. அந்த அம்மால பிரைஸ்ல அடப்பானுச்சு. The woman said to நானும் me, பிரைஸா praise the சொல்ல Lord. இப்படிதான் என்ன, I'm also said to praise நீ the Lord. கிறிஸ்துவ பிள்ளை தான் நினைச்சு. You are the children of Lord. எப்படிமா? ஆமாம்மா. எப்படி சொல்றேன்னு? How you know? உதவி செய்யறியப்பா, நீ கிறிஸ்துவ பிள்ளையா தான் இருக்க. You are helping me, surely you are the Lord's children. உன்னுடைய பேச்சு, உன் நடத்தை இதுதான் கர்த்தர் பிரதிபலிக்கணும். Your walk and your speak should reveal that. பொட்டு எடுக்கிறது, பூ எடுக்கிறது, மெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் பிரதிபலிப்பாது. The things whatever you தேவன் எதை பார்ப்பார்னா உள்ளாந்த உள்ளத்தை மட்டுமே பார்ப்பார். the Lord looking your இந்த ஆவிக்குரிய தாக இல்லாததுக்கு ஒரே காரணம் நீ நடிக்கிற.
the missing of spiritual longing because பாடுற மாதிரி நடிக்கிற, you're acting like singing. வேதத்தை கேட்கிற மாதிரி நடிக்கிற, You're acting like hearing the word. வசனத்தை கேட்கறது போல நடிக்கிற, You're acting like hearing the word. மொத்தத்துல நீ இயேசுவாவே மாறின மாதிரி நடிக்கிற. But totally we are acting like as Jesus. நீ வெறும் ஆக்டர் தான், ஒரிஜினல் கிடையாது. We are not the true நீ one. உண்மையாவே துதிச்சினா நீ இயேசுவாவே மாறிட்டேன்னு அர்த்தம். Truly அல்லேலூயா. worship, then you turn to the உண்மையான கிறிஸ்துவ என்ன தெரியுமா? What is true Christian? உன் வீட்டுக்குள்ள உன் மனைவி, உன் கணவன், உன் புள்ள கேட்ட சொல்லணும், இவர் கிறிஸ்துவ பிள்ளை. Your own family members. ஏன்னா ஆதியில இருந்த கோபம் இப்ப இல்ல, He quit the farmer இப்ப anger. நல்ல பாசம் காட்டுறாங்க, He showed love now. இப்ப நல்லா விட்டு கொடுக்கறாங்க, He give இப்ப together. பொய் பேச மாட்டாங்க. Not lie. முன்ன அடிப்பாங்க, இப்ப அடிக்கல. He beat earlier. முன்ன not. திட்டுவாங்க, திட்டல. He scolded earlier. Not. முன்ன now. எந்த காரிய குடும்பத்தையே கண்டுக்க மாட்டாங்க, இப்ப கண்டுகிறாரு. He not carrying the family earlier. Now carrying. இப்படி உன்னை குறிச்சு எல்லா விதத்திலையும் உனக்குள்ள ஒரு மாற்றம். நீ சர்ச்சுக்கு போறது ஒரு மாற்றம் அல்ல. The coming to church is not the change. எங்க but எங்க எல்லாம் your நீ character. ஐயோ என் கணவன் திட்டுறாரு, My husband scold. இந்த டைம் நான் திட்டினா என் ஆவி போயிடும். If I scold now, இப்ப my எனக்கு spirit நான் இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கணும். the அந்த anointing தாகம் is இருக்கு within me. பாத்தீங்களா, அந்த You should பசி have longing. அது உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். நான் The பேசப்படுறேன். hunger at your home when we speak. பிசாசு சும்மா விட மாட்டான். The Satan உன் won't leave வீக்னஸ் you உன் just- வாயினா, உன் வாயுக்குள்ள தேங்காய் திருவியை வச்சு என்ன பண்ணுவான், வாயை எப்படி எப்படி என்னென்னமோ நீ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால முடியலையே. Whatever you trying to control your கர்த்தர் tongue, சொல்றாரு, the Satan. நீ ஒரே வார்த்தை, இயேசுப்பா எனக்கு சமாதானத்தை கொடுங்க சார். One word you say, Lord give me. சில பேர் சொல்லுவாங்க நீ அந்த இடத்த விட்டு போயிடுன்னு. Some people say you move from that place. வீட்டுக்குள்ளே பேசிட்டே இருந்து நீ போனீனா அது ஒரு பிரச்சனையா நிக்கும். If ஏய், you move நான் பாட்டு inside பேசினே இருக்க, from நீ home, பாட்டு போயின்னு இருக்க, அப்ப என்ன மதிக்கல, அந்த அடி வாங்கிக்கோ. then you have a new problem. I'm talking to you, you are moving. தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. Ask Lord the இந்த wisdom. பிரச்சனையில, இந்த சூழ்நிலையில நான் உம்மை தேடணும். Lord, at this moment the problem நான் I should கண்ண see. முடிங்களேன், இந்த Close your நெருக்கத்துல என் ஓனர் என்ன திட்டும்போது, When my boss called, என் வியாபாரத்துல, at my business, என் குடும்பத்துல at my family, பரிசுத்தத்தை கெடுக்கத்தக்கதாக, the things defile the holy. என் ஆதி சுபாவங்கள் வெளியே வரத்தக்கதாக, My farmer character to come. தீண்டுகிற தீட்டுப்படுத்துகிற அந்த காரியங்கள், The defiled such things. என்னுடைய சுபாவங்கள் ஆதி சுபாவம் வெளிவராதபடி My farmer character not come out. வேலி அடைங்கப்பா. Lord hates me. நீங்க மட்டும் அந்த டைம்ல நீங்க வெளிப்படுங்க. Lord, at the moment. அந்த டைம் நீங்க வெளிப்படுங்க. Lord, you அந்த டைம் நீங்க வெளிப்பட, அந்த ஒரு half an hour 5 நிமிஷம் அந்த நேரம் மட்டும் கடந்து போயிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில அன்னைக்கு பசிய தாகத்தை நீ தீத்திட்டேன்னு அர்த்தம். கரங்களை தெரியும் ராமே சொல்லுவோம். If you pass that moment 5 minutes 30 minutes you quench your thirst. மோசே சொல்றான், படிங்க யாத்ராகமம் 33:18 சொல்கிறது. From the book of Exodus. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு இங்க காண்பிக்க. பாருங்களேன், தேவன் எவ்வளவா அற்புதம் செஞ்சாலும் நான் உன்னை பார்க்கணும். Whatever miracle did, the Lord I need to see. எவ்வளவு ஜனத்தை ஆண்டாலும் சரி, Whatever he raised, அவனை வச்சு அற்புதங்கள் மேல அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறார் தேவன். Lord did more miracles. இவனுக்கு வாஞ்சை என்னன்னா, இருக்கட்டும் இன்னும் நான் உன்னை பார்க்கணும். He has longing to see the Lord. அங்கதான் மோசே இருந்தான். Where Moses stand. இன்னைக்கு ஒரு தேவன் சொன்ன கடைசி நாட்கள்ல ராஜ்யங்கள் ஒன்று சேரும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? I hope you heard that at the end வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. the kingdom united. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்க கவனிங்களே, Pay attention. ஒருவேளை இந்த அமெரிக்கா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தனியா ஒரு நாணயத்தை உருவாக்குவாங்க, இப்படிதான் நினைச்சு என்ன பண்ணாங்க, ஒருத்தர் சில பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. Some people giving their own thoughts, some countries will be gathered and created. நேத்து ஒரு நியூஸ் பார்க்கறேன், ஆச்சரியமான நியூஸ். Yesterday I saw a news which ஒரு wondered இஸ்லாமிய மதத்துல and from Islam இருக்கிற பெரிய, இப்ப இங்க இருக்க போப்பாண்டவர் மாதிரி அங்க இருக்கிற ஒரு பெரிய like போதகர், a great preacher, அவர் கிறிஸ்டின், Christian, Muslim, இன்னும் யூத மதம், and then Judaism. இவங்களுக்கெல்லாம் அடிப்படை எங்க இருக்குன்னா ஆபிரகாம். He looking the base Abraham. நெக்ஸ்ட் அடுத்தது யாரு? மோசே. And then Moses. இவங்க 2 சாப்டரும் எல்லாத்துலயும் கடந்து வந்திருப்பாங்க. These 2 chapters. இன்னும் நிறைய பேர் மோசேயை கடவுளாக பார்த்து கொண்டிருக்காங்க. Some people seeing Moses as God. நம்ம பொதுவா ஒரு கடவுளா, பொதுவா ஒரு மதம், A common religion. அதற்கு To that
ஒரு வழியை வச்சு நம்ம இதுக்கு சிலை இல்லை, உருவம் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமா எதுக்கு பிரிஞ்சு இருக்கணும், இதை மொத்தமா ஒரு மதமா உருவாக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டங்கள்ல. They have conversation like that to create a common religion. இதுல ரோமன் கேத்தலிக்ல இருக்க போப்பும் ஓகே பண்ணி இருக்கிறார். The Pope also கேட்டா concerned உலக சமாதானம். because for world peace. சில முஸ்லிம் பிரிவினர்கள் இதுக்கு அங்கீகரித்திருக்கிறாங்க. Some Muslim people also agree. பெந்தகாஸ்டோட சில அமைப்புகள் இதுக்கு அங்கீகரிச்சிருக்காங்க. Some Pentecostal association also agree. அல்லேலூயா. Hallelujah. இதற்கு பிரதான காரியம் சமாதானம். The primary thing they give peace. என்ன இந்த மதத்தின் பிரதான காரியம் சமாதானம். The prime concept of this is பொதுவா இருக்கட்டும், பொதுவா இருக்கட்டும். let it be common to everyone. தேவன் கடைசியா சொன்ன ராஜ்யங்கள் ஒன்று சேரும், ஒருத்தங்கையில ராஜ்யத்தை கொடுக்கப்படும். Finally the Lord said the kingdom will gather together and one அவன் நல்லது செய்தது போல அந்திகிறிஸ்து வருவான். he will appear like ஆனா as தேவ a very ராஜ்யத்துக்கு good. விரோதமாய் செய்வான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. But we heard that he will raise இப்ப again ராஜ்யம் the எல்லாம் last ஒன்னா சேருது, இதுதான் இப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. the kingdom will gather now the people கடைசி says like காலத்துல this. வாழ்றோம். But we are living in Hallelujah. Hallelujah. அந்த மோசே Moses சொல்றான், நான் உம்மை Moses says, பார்க்கணும். Lord, I need to see you. அவன் அற்புதத்துல பார்த்துட்டான். He saw him in miracle. செங்கல் ரெண்டா பிரியுது. The Red Sea divided. அவன் அநேக அற்புதங்களை அவன் மூலமா கத்த செய்யறாரு. The Lord did many miracles through him. பாறையில இருந்து தண்ணி வருது. Water coming மன்னாவை out from the கத்தர் அவன் மூலமா உண்டு பண்ணுகிறார். rock. Lord given the manna. காடைகளை உண்டு பண்ணுகிறார். He இவனுக்கு given the இன்னும் 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 அற்புதம் வர 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 இன்னும் ஒரு படி, ஆண்டவரே நான் உம்மை காணணும், When he see miracle more and more. உம்முடைய he said, மகிமையை நான் காணணும். Lord, I need to see your glory. கேட்டு பர்வதத்துல 40 நாள் பாஸ்டிங் எடுத்தான். He waited in the heaven for 40 days. தேவன் அவர் முகத்தை அவனுக்கு பிரகாசமாய் அவர் வெளிப்படுத்தி காட்டின. கரங்களை Lord சொல்லுவாங்க. showed his glory to him. அம்மா, எந்தெந்த இடத்துல நீ போதும் திருப்தி அடைஞ்சிட்டேன்னா Wherever you satisfied, உன் வாழ்க்கை ஓட்டம் இருக்காது. you won't have lack. உண்மையான கிறிஸ்துவ ஓட்டம் திருப்தி அடையாத ஒரு காரியம். The Christian ஆவிக்குரிய still வாழ்க்கையில நீ திருப்தி அடையக்கூடாது. you should not satisfied with your என் பையன் spiritual கிட்ட life. 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், 2 days back I told my டாடி son நான் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசையா இருக்கு டாடி. that I wish to play guitar. நான் சொன்னேன் அவன்கிட்ட, I told him, நீ எல்லாத்துலயும் என்ன பண்றேன்னா திருப்தி அடைஞ்சிடுற, போதும் அப்படின்னு. you satisfied with certain things. பேட் வாசிக்கிற நீ, இது போதும் நல்லா வாசி, திருப்தி அடைஞ்ச இல்ல, You இதை satisfied இன்னும் with பெஸ்டா your பண்ணணும். playing music and pad. அப்ப சொல்ற, ஆமா ஃபர்ஸ்ட் அம்மாப்பா நான் பேட் வாசிட்டேன், அடுத்த கிட்டார் போது வந்து இது மேல நான் தேடுறேன். இந்த தேடுதல் வேற. He told me that I am completed with இதுல pad and போதும்னு only நான் guitar. வாசிக்கிறதுல போதும்னு இருக்க கூடாது, இன்னும் அதுல. You need to do. யாரு ஒருவர் உன் வாழ்க்கையில ஓட்டத்துல வேலையில பிசினஸ்ல ஊழியத்துல எனக்கு இது போதும் அவ்வளவுதான் நீ கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன்னா, If you are at comfort, whatever job நீ or அத work போதும் doing, திருப்தி அடைஞ்சிட்டீனா if you are satisfied with that work, உனக்கு தேடுதல் இருக்காது. you won't have the seek. தேவன் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் நீ But கண்டடைவீர்கள். now Lord says, you ஆவில find இன்னும் me ஆவில இன்னும் in the spirit more எனக்கு and more. ஊழியத்தை கத்தர் கொடுத்தார். The Lord given the ministry, எனக்கு சபையில ஜனங்களை மெசேஜ் கொடுக்கறது எனக்கு பத்தல. but I don't have people to give. நிறைய போதகர்கள் ஃபாரின்ல இருக்க நிறைய போதகர் பாக்குறேன். I just noted them Oh. foreign ministry. இவங்க தீர்க்கதரிசனம் பேசுறாங்க. They are giving ஓ, prophet. இவங்க மரித்தோர் உயிர்ப்பிக்கிறாங்க. They are reviving. வியாதியஸ்தர் சுகமாகுது. They are healing the sick. ஓ, இவங்க அபிஷேகத்துல நடத்துறாங்க. They are leading in anointing. ஆண்டவரே எனக்கும் இப்படி வேணும். Lord, give me this. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே How I pray எனக்கு to the Lord. நீங்க கொடுத்தாகணும். Lord, you need to give me. இல்லைன்னா நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன். ஊழியத்துக்கு தானே அடிச்சிங்க. Lord, you call me for ministry. எல்லாரும் மாதிரி நானும் மெசேஜ் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. I don't give message நீங்க என்ன சொன்னீங்க? as like others. அறுவடை ஜாஸ்தி இருக்கு, ஆட்கள் குறை. ஆட்கள் நான் வந்துட்டேன். Lord, you said you have more harvest. I am coming here. உனக்கு கூட இருந்த சீஷர்கள் அற்புதம் செஞ்சாங்க. Lord, the disciples with you. ஏதோ 2-3 ஊழியக்காரர்கள் அற்புதம் செய்றாங்க. There are நானும் கை நீட்டினா அற்புதம் நடக்கணும். Lord, if I stretch நான் out my கேட்டு hand, the கேட்டு miracles will கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு வேணும் வேணும் இல்ல, எனக்கு கொடுத்தாகணும். Lord, you need to give me. That's it. Not ask. என் ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சது நீங்க தான். Lord, you call me for ministry. எனக்கு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நீங்க You know, give any உனக்கு reasons. தகுதி இல்ல,
You don't have உனக்கு இந்த qualification. வரம் தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. Lord, don't give me such என்ன reasons. அழைச்சு நீங்க எனக்கு எல்லா வரங்களும் எனக்கு கொடுத்தாங்க. You call me and give me all the gifts. கேட்க நான் அதை பிரயோஜனப்படுத்த When I'm இன்னைக்கு ஏதோ making வரங்கள் use of செயல்பட்டு it, கொண்டிருக்கு. தேவனிடத்துல நீ கேட்கணும். you need to ask the Lord. போதும் எனக்கு இந்த ஊழியம் போதும் நினைச்சினா உன் ஊழியம் எல்லாம் பெருகாது. If you satisfied with the ministry, it will not expand. இன்னைக்கு சபை நீங்க வாங்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணியும் I decided to get a new church. இன்னும் 2-3 இடத்துல பொஷவாக்கத்திலயும் ஓஎம்ஆர்லயும் பிரேயர் நடத்தி கொண்டிருக்கோம். மாசம் ஒரு Still we பிரேயர். are conducting prayer in Freshwakam and OMR. ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்தலத்தை மாசம் ஒரு பிரேயர் நடத்தணும் முடிவு பண்ணியிருக்கோம். We decided to conduct prayer at Coimbatore. மே மாசம் கொடைக்கானல். Prayer at Kodaikanal in May. ஏன்? Why? எனக்கு இதுதானே இல்ல பத்தாது, எனக்கு இன்னும் பசி, I have more. இன்னும் ஏதாவது ஊழியம் செய்யணும், I need to do ministry. இன்னும் ஏதாவது மிராக்கல் நடக்கணும், I need to do more. இன்னும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்க எனக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு The தரணும். Lord give me chance to revive the dead one. அல்லேலூயா. நிறைய Hallelujah. மெடிக்கல் ப்ரூவ் ஆன நிறைய அதிசயத்தை நம்ம சபையில செய்திருக்கிறேன். In our church we did many miracles. நான் எனக்கு போதனை இல்ல அப்பா, நான் டெய்லியும் அற்புதத்தை பார்க்கணும். Lord, I need to see miracle daily. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எப்போ நான் மெசேஜும் சரி If you watch, notice me during ஹீலிங் பிரேயர் ரொம்ப நேரம் இழுக்கிறேன்னா if I'm taking healing prayer more time, கர்த்தர் கிட்ட நான் போராடி கொண்டிருக்கேன்னு அர்த்தம். then I am have more with the Lord. நீ ஒரு அற்புதம் செய்யாம நான் பிரேயரை நிறுத்த மாட்டேன். I won't stop the prayer with those. எனக்கு நான் திருப்தி அடையணும். இன்னைக்கு எனக்கு போதும், அப்பதான் என்ன வந்து பாஸ்டர் சொல்ல டைம் ஆச்சு I need to be satisfied. Sometimes pastor said time is லேட் ஆகுது போட்டோம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு the ஆமென் Lord is சொல்லுங்க. with me. Whoever not have time with எனக்கு the என்னன்னா ஒரு அற்புதம் நடந்து one miracle should- யாரா ஒருத்தருக்கு இன்னொரு அற்புதம் நடந்தா, இன்னொரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா இன்னொரு அற்புதம் யாருக்காவது நடக்கணும். if I pray more 5 minutes, அவங்க someone எனக்கு will do காணிக்கை it. கொடுப்பாங்க, திருப்பி வருவாங்க, எனக்கு கோயில் கட்டுவாங்க, அந்த என்ன எதுவுமே கிடையாது. I don't have thought expecting offering or they will praise me. இன்னும் தாகம், The hunger, spiritual hunger. உங்க வாழ்க்கையிலும் மோசேக்கு இருந்தது போல பசி இருக்கணும். You should have the hunger what Moses. சொல்லுங்களேன். நான் நடிக்க மாட்டேன்ப்பா, Lord, I won't satisfy. நான் உண்மையாவே நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன். இந்த 2 காரியம் இன்னைக்கு பார்த்தோம். Two things we have seen. ஒன்னு, தேவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வச்சினா விடாத. You should not quit நீ from அவர்கிட்ட your request. கேட்டு அதை பெற்றுக்கொள். You should ask and receive it. அந்த பழக்கத்தை அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வா. You bring, inculcate in your ஆண்டவரே 2 spiritual தரிசனம் இல்ல. life. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு நேத்து, One of the Lord's servants says to me, பாஸ்டர் நான் 2020ல என் சர்ச்சில் ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது. 2020 there is a miracle. happened in சொல்லுங்க my church. சொல்லுங்க. Tell me. அந்த 2020 தான் நின்று கொண்டிருக்கிறார். They are still standing on நான் 2020. 30 வருஷமா ஊழியம் பண்றேன் பாஸ்டர். I am doing ministry for 30 years. நான் எப்பதான் திருப்பி ஏதோ ஒன்னு சொல்லுவார்னு பார்த்தா கடைசியில சொல்லல. I am expecting something he நான் will கேட்டேன், tell ஐயா me. இந்த வருஷம் போன வருஷம் This year or last year? இல்ல பாஸ்டர், எங்க ஜெபம் பண்ற கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு அற்புதம். அப்ப 20 வருஷம் இல்ல, எங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 30 சாட்சி நடக்குது. If you look at a church, we have 30 witnesses. எனக்கு அந்த ஒரு சாட்சியின் போத நின்னு அவர் போத நின்னதுனால ஓ இவ்வளவு பெரிய மிராக்கல் எனக்கு போத நின்றாரு, அடுத்த மிராக்கல் நடக்கல. He's fine with one witnesses, then other ஒரு miracles. ஊழியக்காரர் நான் எனக்கு என்னன்னா என் சபையில என் குடும்பத்துல, என் குடும்பம்ன்ற சபை இதுல அநேக அற்புதம் நடக்கணும். The church is my family. I should நீங்க see many கேட்கணும், miracles. ஆண்டவரே என் வீட்டுல, உன் வீடுன்றது உன் குடும்பம், You should ask at your home. டெய்லி ஒரு அற்புதம் நடக்கணும். I should see daily miracle. காற்றும் இல்ல, No winds, மழையும் அல்ல, no rain. ஆனாலும் என் வாய்க்காலை நிரப்பப்படணும். நிச்சயமா வாக்குத்தத்தம் நடக்கணும். My rivers should fill. இன்னைக்கு நான் வீடு இல்லாம இருக்கேன், Maybe I'm வாடகை கட்ட முடியல, I'm not able to ஆனா pay நான் the கால் மிதிக்கிற தேசம் எனக்கு சொந்தமானோம். But I should எனக்கு possess நீ the வீடு land கொடுத்துதான் where ஆகணும். my footstool எனக்கு இந்த is ஆண்டு ஒரு upon. சொந்த வீடு கொடுக்கணும். I should have one home. வானத்து நட்சத்திரம் போல, Like stars in கடற்கரை the மணல் போல எனக்கு பிள்ளைகளை நீ like கொடுத்துதான். sand. You should give நான் children பாவம் to- செஞ்சிருக்கேன் தான், என்ன மன்னிங்க, எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க தான், சாபம் இருக்குதான், எல்லாம் இருக்குதான். I have committed sin. My father's என்ன dead. I have பொறுமையா caused- கூட அடிங்க, Even you beat me. ஆனா ஏற்ற நேரத்துல எனக்கு அற்புதத்தை But செஞ்சீங்க. right time you do the நீங்க miracle. பொறுமையா என்ன அடிங்க. You beat me. ஏற்ற slowly. நேரத்துல உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலன்னா அது பின்னாடி அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாலும் வேஸ்ட் தான். Even if you bless at a later point in time, if you miss பசியா it right இருக்கும் at போது the என் time, அன்பு சகோதரி சகோதரியே my beloved brothers ஒரு and கஞ்சோ sisters, கூட கிடைச்சாலும் சாப்பிடுவேன்.
At hunger time you will eat this to you. நல்லா சாப்பிட்ட பிறகு நீ கேட்ட பிரியாணி குடிச்சாலும் அதோட ஸ்பெஷல் பிரியாணி வந்தாலும் வயிறு இல்ல போதும். You won't get any special things. நீ அதை வாங்கி சாப்பிட்டாலும் திருப்தி இல்ல. You will not satisfied if you fill. Hallelujah. Hallelujah. தேவனிடத்துல ஏற்ற நேரத்துல ஒன்னு வாங்கிடணும். At right time you should ask the அந்த Lord. புள்ள குழந்தை தாயின் வயித்துல வெளியே வந்து கத்தி ஆணும். The child wants கத்தலனா அந்த புள்ள இப்ப மூளை வளர்ச்சி இல்லாத புள்ள. else the child lacking in கல்யாணம் ஆன 6 மாசத்துல அந்த புள்ள கர்ப்பம் ஆகணும். See, within 6 months of marriage they should get pregnant. 22 வயசு ஆனாவே அந்த புள்ளைக்கு நிச்சயம் ஆயிடணும். 28 years they should fix birth. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அந்த படிக்கிற வயசுல அந்த புள்ள படிச்சு முடிக்கணும். At the time of study they should done. காலேஜ் முடிச்ச உடனே அதே மாசத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிடணும். Should get job immediately after completing the study. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. இதெல்லாம் எங்க பாஸ்டர் நடக்குது? It's not happening. பிசாசு தடை தான் பண்ண முடியும். Satan can have. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல அபிஷேகத்தையும் but in spiritual தேவனிடத்துல அந்த அனாயிண்டிங்கையும் the anointing தேவனை தேடுகிறதுல அந்த வாஞ்சையிலையும் the longing நீ of பசி தாகத்துல இருக்க 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 உன் விண்ணப்பங்கள் தானா நடக்க when ஆரம்பிக்கும். you dragging him all your application will be answered. நீ எதெல்லாம் உன் வாழ்க்கையில மட்டுமே எதுவுமே தாமதமா இருக்காது. அது ஏற்ற நேரத்துல அதை கர்த்தர் கொடுத்தாகுவார். கரங்களை திருப்பி ஆமென் சொல்லுங்க. Nothing will be delayed. The Lord will give you at right time. மோசேக்கு வயசு ஆயிடுச்சு. Even Moses aged. ஆனாலும் அவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறான். Though Moses did miracle. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வயசாயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும்? At your life you சொல்லுங்களேன். can age. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். The Lord is. இன்னைக்கு எல்லாம் ஜெபிக்க போறீங்க. You gonna do எத்தனை prayer. பேர் இயேசப்பா எனக்குள்ள வரணும்னு கேட்க போறீங்க? How many of you gonna ask? அப்படியே Jesus எழுந்து to நின்று come எழுந்து and நின்று stand. ஓ, அப்படியே கண்களை மூடி இயேசுவே என்னை தொடுங்கப்பா. ஆவின் அந்த தாகம் எனக்கு வேணும் அப்பா. அப்பா உம்மை தேடுகிற அந்த அனுபவம் எனக்கு வேணும். எங்கெங்கெல்லாம் அபிஷேகத்துல நிரம்பலாம், எங்க எந்தெந்த டைம்ல அந்நிய பாஷையில பேசலாம், எந்தெந்த டைம்ல நான் ஆவியில பலப்பட முடியும், எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க கூடாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெறக்கூடாதபடி போடப்பட்ட எல்லா எரிச்சலின் ஆவிகள், எல்லா அந்தகார இருள்களை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறோமப்பா. எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் இப்பொழுதே தேவ வல்லமை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எல்லாம் வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஓ ரபா ஹபா 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 ரதர ஹந்தடா கடாடரபா ஓ ரம ஹந்தடா தடாதரபா. தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். மகிமை மகிமை. துதிங்க துதிங்க. அபிஷேகத்தில் நிரம்பி அப்பா நான் அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவில நிரம்பணும். நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம் இது. நல்ல கண்களை மூடி கண்களை மூடி நல்லா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. அந்நிய பாஷையில நான் இந்த நேரத்துல தேவனை பார்க்கணும், இந்த வேளையில தேவனை தேடணும். எல்லா வாய்களை திறந்து வாய்களை திறந்து நல்ல அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு துதிங்க துதிங்க துதிங்க. ஆவி ஆத்துமா சரீரம். தாவீது சொல்றான், அப்பா நான் உம்மை அப்பா தேட வந்திருக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், சரண்டர் பண்ணுகிறேன். நீங்க எத்தனை பேர் சரண்டர் பண்ணீங்க? ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. ஓ ரபா ஹபா ஹபா. அந்நிய பாஷையில துதிங்கள. வாய் திறந்து வாய் திறந்து கண்ணை மூடுமா, கண்ணை மூடு கண்ணை மூடி எழுந்து நின்னு ஜெபிங்க. ஓ நம்ம தராகா லாத ராதரபா தர்முல்ல ஹந்தடாதடபா. மகிமை க்ளோரி க்ளோரி. தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எல்லா கைகளை தட்டி கைகளை தட்டி இன்னும் இன்னும் இன்னும். ஓ மகிமை இயேசுவே. இந்த இடத்துல நான் அபிஷேகம் பெறணும், இந்த இடத்துல நான் அனாயிண்டிங் பெறணும். ஆண்டவரே இந்த இடத்துல நான் வெறுமையா போக கூடாது. சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்க இடத்துல வல்லமை பெற்றுக்கொள்ளணும். கேளுங்க கேளுங்க. கேட்க கேட்க ஒவ்வொருவரும் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவ வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். வாயை திறந்து வாயை திறந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பசு நாமத்தை ஸ்தோத்திரி. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அந்நியக்கும் என்றும் என்றும் எப்பொழுது நம்மளோடும் சகல பரிசுத்தத்தில் சூழ்ந்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற ஒரு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்கு. ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான பிரச்சனை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.